السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமான ஹிஜ்ரி 1447 வருடத்தின் ரமதான் மாதம் 2ஆம் நாள் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இன்றைய உரைக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த வசனத்தின் வழியாக வல்ல அல்லாஹுவினுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி எத்தகையது என்பதை நாம் விளங்க முடியும். அவன் பேராற்றல் மிக்கவன். அல்லாஹுவினுடைய தீர்ப்புகளும் அவனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய விதிகளும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் அவற்றை சிந்தித்து பாருங்கள் என்கிறான் அல்லாஹ். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க மாட்டீர்களா? இந்த பூமியை நான் எப்படி விரித்து வைத்திருக்கிறேன், வானத்தை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறேன், மலைகளை எப்படி ஆப்புகளாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்பதையெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். அறிவியல் ரீதியாக தூண்டுகிறான். ஆச்சரியமான பல செய்திகளை அவனுடைய அந்த போதனைகளிலிருந்து ஆய்வு செய்ய முடியும். தஃபக்கரு சாஅ, 1 மணி நேரம் நீங்கள் சிந்திப்பது என்பது அல்லாஹுவை அல்ல. அல்லாஹ்வை சிந்திக்க கூடாது. அல்லாஹுவை நீங்கள் சிந்திக்காதீர்கள், அல்லாஹுவினுடைய படைப்பை சிந்தியுங்கள் என்கிறான். அல்லாஹ்வினுடைய படைப்பை சிந்தித்து பார்த்தால், அப்படி சிந்தித்து பார்ப்பது என்பது 1 மணி நேரம் நீங்கள் ஆய்வு பண்ணுவது, சிந்திப்பது என்பது 1 வருட இபாதத்தை விட சிறந்தது. 1 வருஷம் நீங்கள் நோன்பு நோற்பதை விட சிறந்தது. 1 வருடம் நின்று வணங்குவதை விட சிறந்தது என்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வினுடைய குதரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வணங்கணும்னு வைங்க, அந்த வணக்கத்தினுடைய ஸ்டைலே வேறு விதமாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு நாம் இபாதத்தை செய்தால் அதனுடைய சுவையே வேறு விதமானது, அதனுடைய இன்பமே வேறு விதமானது. அந்த அல்லாஹ்வோட நம்ம நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படி அல்லாஹ்வுடைய குதரத்துகளில் ஒன்றுதான் மறுமையில் மனிதர்களை அல்லாஹ் எழுப்புவது. இன்னைக்கு எத்தனையோ விஞ்ஞான விந்தைகள் உருவாகிவிட்டது. ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இறைவன் மனிதனுக்கு கொடுத்த ஆற்றலின் வழியாக மனிதன் எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். எத்தனையோ தகவல் நுட்பங்கள், தொழில் தொடர்புகள், இதெல்லாம் நம்மை விந்தையை தூண்டுகிறது, சிந்திக்க தூண்டுகிறது. ஒரு சமயத்துல நம்ம ஹஜ்ஜுக்கு போன சமயம், அங்கே நான் கொஞ்சம் ஏழியராக போயிருந்தோம். ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது. அந்த கட்டிடம் கிட்டத்தட்ட 11 மாடி நினைக்கிறேன், 11 அல்லது 12 மாடி கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் போட்டு அப்பதான் ஃபவுண்டேஷனை எழுப்பி இருக்கிறாங்க.
நாங்கள் சென்றதிலிருந்து ஹஜ் மாதம் பிறப்பதற்கு, துல்ஹஜ் மாதம் பிறப்பதற்கு ஏறக்குறைய 45 நாட்கள் இருந்தது. 45 நாட்கள் இருந்தது. இந்த 45 நாட்களில் இந்த 12 மாடியில கட்டிடத்தையும் கட்டி முடிச்சுட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. குடியேறிட்டாங்க, மக்கள் எல்லாம் வாடகைக்கு வந்து உட்கார்றாங்க. நாங்கள் அதிர்ந்து போய்விட்டோம். இவ்வளவு விரைவான ஒரு காலம் இது. ஒரு காலகட்டத்திலே 10 வருடங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரு வருஷத்துல செய்து முடிக்கிறான். அப்படி ஒரு சூழல் உருவாகிவிட்டதா இல்லையா? அந்த அளவிற்கு டெக்னாலஜி உருவாகிவிட்டது. இதெல்லாம் தாண்டியது அல்லாஹ்வினுடைய குதரத். நாம இப்ப பேச போகக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வித்தியாசமான விஷயம் தான். ஹஸ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு செய்தி இன்னைக்கு நாம சொல்ல போறோம். குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனினுடைய வழியில் தான் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் உள்ளது. அந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அல்லாஹ்வினுடைய குதரத். அவன் பெரிய குதரத் என்ன தெரியுமா? மரணித்தவர்களை எழுப்புவது. இது லேசான ஒரு விஷயம் இல்லை. மரணித்தவர்கள் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, எலும்பு உருகி போயிடுச்சு, சதைகளை எல்லாம் மண் திண்டு போய்விட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்புகிறான், எல்லாத்தையும் எழுப்புறான். கும் அப்படின்னு சொன்னா பீதினி, என்னுடைய உத்தரவு கொண்டு எழுன்னா எழுந்துருவான். இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்படி ஒரு சான்றை தான் இன்றைய ஒரு வரலாறாக வித்தியாசமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல சூரத்துல் பக்ரா, இன்னைக்கு சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டு நிறைவுபடுத்தப்பட்டு, சூரத் ஆலி இம்ரான் ஓதப்பட்டு நிறைவுபடுத்தப்பட்டு, சூரத் நிசாவும் தொடங்கப்பட்டு விட்டது. நிசா சம்பந்தப்பட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பார்க்கலாம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவுகல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா. ஒரு நபர் ஒரு ஊரை கடந்து போறார். அந்த ஊர் அழிக்கப்பட்டு இருக்கிறது, அழிந்து போய் இருக்கிறது, எரிந்து போய் கிடக்கிறது. மக்கள் எல்லாம் மாண்டு போய் கிடக்கிறார்கள். இந்த ஊரை, இந்த மக்களை அல்லாஹ் மீட்டு எடுப்பது எப்படின்னு ஆச்சரியப்படுறார். அது அறிவார்ந்தவர்களுக்கு தான் அது தெரியும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போய் கிடக்கிறாங்க, வீடுகள் அழிந்து போய் கிடக்கிறது, எரிந்து போய் கிடக்கிறது. குறிப்பாக பைத்துல் மக்தஸ் அழிக்கப்பட்டு போய் இருக்கிறது. இன்னைக்கு பைத்துல் மக்தஸ் அவர்களுடைய கையில இருக்கிறது, யூதர்களுடைய கையில. அல்லாஹ் அதை நமக்கு மீட்டி தருவானாக. ஆக பைத்துல் மக்தஸும் அழிந்து போய் இருக்கிறது, எரிக்கப்பட்டு போயிருக்கிறது. இந்த நிகழ்வை செய்தது யார் என்றால், அன்றைய காலத்திலே உலகத்தை ஆண்ட அரசர்களில் ஒருவனாகிய பக்த் நசர். அவனுடைய பேர் பக்த் நசர் என்றும் புக்த் நசர் என்றும் சொல்வார்கள். எப்படியோ ரெண்டு வகையாக உச்சரிக்கப்படும். இந்த பக்த் நசர் என்பவன், அவன் மிகப்பெரிய கொடுமையான ஆட்சியாளர். அவன் இஸ்லாத்துக்கு எதிராக நடந்தான். அந்த காலத்தில் இஸ்லாத்துல இருந்தது யாருன்னு கேட்டா பனு இஸ்ரவேலர்கள் தான், யகூதிகள் தான். யகூதிகள் நபிமார்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க, நபிமார்களை ஏற்றுக்கொண்டவங்க, அதுல பிரச்சனை இல்லை, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். எப்ப பிரச்சனை வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்ன போது அந்த பிரச்சனை வந்தது. நாமும் அவர்களும் வேறுபடுகிறோம். அவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நாமும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்க ஏத்துக்கிற இல்ல. அவர்களுடைய நபியாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம ஏத்துக்கிறோம். அவர்களுடைய நபியாக இருக்கக்கூடிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம ஏத்துக்கிறோம். அவர்கள் தங்களுடைய நபி என்று சொல்லக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி நாம ஏத்துக்கிறோம். அவங்க யாரையெல்லாம் நபின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் நம்ம நபின்னு தான் சொல்றோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்முடைய ரசூலுல்லாஹ் அவன் ஏத்துக்கிற இல்ல. அங்கதான் பிரச்சனை வருகிறது, அங்குதான் அவர்கள் பிரிகிறார்கள். எனவே அப்ப அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு காலத்துக்கு முன்னால நடந்த நிகழ்வு இது. உலகத்தையே ஆண்ட 4 அரசர்கள் உலகத்தை ஆண்டார்கள். 2 பேர் முஸ்லிம்கள், 2 பேர்கள் காஃபிர்கள். அதுல ஒருத்தன் நம்ரூத் காஃபிர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவன். இன்னொன்னு இந்த பக்த் நஸ்ர் என்று சொல்லக்கூடியவன், மூசா நபியுடைய காலத்துக்கு பின்னால வாழ்ந்தவன். முஸ்லிம்கள்ல யாரு அப்படின்னு கேட்டா, ஒன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், இன்னொன்னு இஸ்கந்தர் துல் கர்னைன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவங்க. ஆக இந்த 4 பேரும் உலகம் முழுவதையுமே ஆட்சி செய்தவர்கள். இஸ்கந்தர் துல் கர்னைன்ங்கிறது சாதாரண ஆள் அல்ல, மிகப்பெரிய விலாயத்து உள்ள ஆள் மாத்திரம் அல்ல,
அவர்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய ஆய்வாளர், கண்டுபிடிப்பாளர். இதெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் பயணித்த அந்த அற்புதங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. சரி, இப்படி 4 அரசர்களில் ஒருவராகிய இந்த பக்த் நஸ்ர் என்பவன், அவன் என்ன செஞ்சான்? அவனுக்கு இந்த முஸ்லீம்களை கண்டாலே பிடிக்காது, வேதங்களை கண்டா பிடிக்காது. தௌராத்து வேதம் எல்லாத்தையும் எரிச்சிட்டான். எங்கு தௌராத்து வேதம் இருக்கிறதோ அதையெல்லாம் எரியுங்கள் என்றான். அவ்வளவு தௌராத்து வேதங்களும் எரிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய ஊர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அந்த வகையில பைத்துல் முகத்தஸும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஊரும் அழிக்கப்பட்டது. இப்ப இந்த சமயத்துல ஒருவர் அந்த பகுதியில போறாங்க. அவங்க யாரும் இல்ல, உசைர் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன் பேசுகிறது. உசைர்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். ஆனா அவங்க நபியா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. சில பேர் நபின்னு சொல்றாங்க, சில பேர் நபி இல்ல, ஒரு சாலிஹான நல்லடியார். சாலிஹான நல்லடியார்ங்கிறதுல கருத்து வேறுபாடு ஒன்றும் இல்லை. சாலிஹான நல்லடியார், உயர்ந்த நல்லடியார் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா நபியாங்கிறதுல சந்தேகம் இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன் பேசுகிறது, அவங்க நபியாங்கிறதுல சந்தேகம் இருக்கிறது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகிறது, அவர்கள் நபியாங்கிறதுலயும் சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இந்த 3 பேருமே இறைவனுக்கு நெருக்கமான மிக உயர்ந்த நல்லடியாருங்கிறதுல பிரச்சனை இல்லை, அது எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. சரி, இப்ப நான் செய்திக்கு வருகிறேன். இந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த பக்த் நஸ்ர் வந்து இந்த ஊரையெல்லாம் அழிச்சிட்டு போனதுக்கு பின்னால அந்த பக்கமா போறாங்க. தங்களுடைய வாகனத்துல கழுதையில போறாங்க. அன்றைய காலத்துல கழுதையில வாகனிப்பாங்க, கோவரி கழுதையில வாகனிப்பாங்க, குதிரையில வாகனிப்பாங்க, ஒட்டகத்துல இதுதான் அவங்களுடைய வாகனங்கள். வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது இந்த நாளும் தான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? வாகனித்து போகும்போது இந்த ஊர் அழிக்கப்பட்டு கிடக்கிறத பார்த்து அப்படி திகைச்சிட்டாங்க. இந்த பக்த் நஸ்ர் அழிக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் போறாங்க. உடல் எல்லாம் சிதைந்து வெயிலிலே காய்ந்து போய் கிடக்கிறது, கருகி போய் கிடக்கிறது. இதெல்லாம் எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்? அதான் அவங்க சொல்றாங்க, கால அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா. இவைகள் எல்லாம் இறந்ததற்கு பிறகு இந்த ஊரை அல்லாஹ் உயிர்ப்பிப்பது எப்படி? எப்படி உயிர்ப்பிப்பது? ஆச்சரியமா இருக்கு. மறுத்து பேசல, ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க. இது உயிர்ப்பிக்கிறது சாதாரண விஷயமா என்றெல்லாம். இன்னைக்கு எவ்வளவுதான் மருத்துவத்துறை இதனுடைய சிகரத்தை தொட்டாலும் கூட செத்து போனவனை உயிராக்க முடியுமா? முடியாது. அது எந்த காலத்திலும் நடக்க போறது இல்லை. அது எல்லா காலமும் சவால் தான். செத்து போனவர்களை, இறந்து போனவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது. ஆக கோடான கோடி மக்கள் இறந்து போயிருக்கிறவங்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் அது. நீங்க அதை யோசித்து பார்த்தா தெரியும். ஒரு மனிதனை இயக்கிறது எது? ரூஹ் தானே. ரூஹ் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி இருக்குது? அது எங்க இருந்து வருது? அந்த ரூஹ் எங்க போகுது? திருப்பி எப்படி நம்ம இடத்துல உள்ள வருது? நாம் எப்படி ஹயாத்தாக்கப்படுறோம்? கபருக்குள்ள வைக்கப்பட்ட போது கேள்வி கணக்கு கேட்கப்படும். அப்ப ரூஹு வந்து எது? இடுப்பு வரைக்கும் எழுந்திருக்க முடியாது, காலுக்கு ரூஹு வராது, இடுப்பு வரைக்கும் ரூஹு வருது. இப்படி எல்லாம் இருக்கு, ஹதீதுகள், வரலாறு செய்திகள்லாம் இருக்கு. இந்த ரூஹை பற்றி நாம் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அதெல்லாம் ஒரு ஆச்சரியமானது. ஆனா அவங்க கேட்டாங்க அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அலூனகானி ரூஹ், நாயகமே உங்களிடத்துல ரூஹை பத்தி கேட்கிறாங்கன்னு குர்ஆன் பேசுகிறது. ரூஹ் என்பது இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு நடக்குது. அது எங்கிருந்து வருகிறது, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சில குறிப்புகளை அறிஞர்கள் சொல்றாங்க. அது இருக்கட்டும். ஆக இப்படிப்பட்ட அந்த ரூஹை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து அவ்வளவு மக்களையும் உயிராக்குவது என்பது ஆச்சரியமானது இல்லையா? எப்படி இதை உயிராக்குவான் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அப்ப அல்லாஹ், சரி இவங்களுக்கு நம்முடைய ஆற்றலை காட்டுவோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவர்களை மௌத்தாக்கினான். அவங்க என்ன செய்ய, ஒரு தோட்டத்துக்குள்ள அவங்களுடைய இடத்துக்கு போனாங்க. அந்த இடமும் அழிஞ்சுதான் கிடக்குது. அந்த இடத்துல போய் உட்காந்து, ஒரு மரத்தடியில உட்காந்து, அந்த மரமும் காஞ்சி போய் தான் கிடக்குது. அதுல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? கொஞ்சம் பழங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. தன்னுடைய கழுதையிலிருந்து கீழே இறங்கி அந்த பழங்களை அப்படி புளிந்து சாராக்கி ஜூஸ் பண்றாங்க. ஜூஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க? அங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி வைத்திருக்கும் போது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்குது.
அந்த உணவு ஜூஸ் அப்படியே இருக்குது, கொஞ்சம் நீட்டு நிமித கொஞ்சம் டயர்டில் அப்படியே படுத்து வானத்தை பார்த்துக்கிட்டே பார்க்குறாங்க. எல்லாம் முகடெல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது, எல்லாம் பில்டிங்காக இருந்தது தான். இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கும்போது அல்லாஹ் அவங்களுடைய ரூஹை கைப்பற்றிட்டான். அவங்களுடைய கழுதை நிற்கிறது, அந்த ஜூஸ் புளிந்தவாறு இருக்கிறது, அவங்கள அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கிட்டான். ஃபமாதஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்தான். எவ்வளவு வருஷம் மரணிக்க செய்தான்? மேத்த ஆமி, 100 வருஷம் அவர்களை மரணிக்க செஞ்சான். அதற்கு பிறகு 100 வருடத்திற்கு பிறகு சும்மா பஅஸஹு, அல்லாஹ் அவர்களை எழுப்புறான். குர்ஆன் சொல்லுது, அவர்களை அல்லாஹ் எழுப்புறான். எழுப்பிய போது அல்லாஹ் கேட்கிறான், கால கம் லபிஸ்த, என்ன பண்ணீங்க? தூங்குன. எவ்வளவு நேரம் தூங்குனீங்க? கால கம் லபிஸ்த, கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், என்ன சூரியன் இருக்கும்போது தான் நான் தூங்கினேன், இப்பவும் சூரியன் இருக்கு. சூரியன் இருக்கும்போது தூங்கினாங்க, ஒரு 12 மணி வாக்கில் தூங்கினாங்க. இப்போ ஒரு 4 மணி மாதிரி சூரியன் இருக்குதுன்னு வைங்களேன், அப்போ ஒரு 4 மணி நேரம் தூங்கி இருக்கிறாங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. ஒரு நாளில் ஒரு பகுதியை தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளில் ஒரு பகுதியை நான் தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா? நீங்க ஜூஸ் கரைச்சி வச்சிங்களே அதை பாருங்கன்னு தான், ஜூஸ் அப்படியே இருக்கு, கெட்டு போக இல்லை. அந்த ஜூஸ் அப்படியே இருக்குது. நீங்க ஏறி வந்த கழுதை இருக்கேன் அதை பாருங்கன்னா, அது செத்து இத்து எல்லாம் உக்கி இறந்து போய் எலும்பெல்லாம் இத்து இறந்து போய் கிடக்கு. 100 வருஷம் ஆச்சு, வருஷம் 100 ஆச்சு. நீங்க உங்களை தூங்க வச்சு அது தூங்க இல்லை, ரூஹாக்கியாச்சு, போக்கியாச்சு. 100 வருஷத்துக்கு பிறகு நான் உங்களை எழுப்பி இருக்கிறேங்கிறான். அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. சரி, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா பாருங்க, அந்த 100 வருஷத்துல அந்த ஜூஸ் கெடல, ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது. அப்பவே ஃப்ரிட்ஜ் ஒன்று அல்லாஹ் இருக்குதுங்கிறத காட்டிட்டான். இந்த இறந்து போன இந்த கழுதையை நான் இப்போது உயிராக்குகிறேன். பாருங்கள், அந்த ஆயத்தை நான் வாசிச்சா டைம் ஆயிடும்ங்கிறதுக்காக நேரம் அளவிடப்பட்டிருக்கு. அப்ப அதை என்ன செஞ்சாங்க? ரப்புல் ஆலமீன் அந்த கழுதையை ஹயாத்தாக்குறான். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேருகிறது, நரம்புகள் எல்லாம் ஒன்று சேருகிறது, அதனுடைய தோள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி அவங்க ஏறி வந்த கழுதை மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஹயாத் ஆயிடுச்சு. அவங்க யதார்த்தமாக அப்படியே இவைகள் எல்லாம் பார்க்கிறாங்க. இதற்கு மேல சொல்றாங்க, அவங்க மரணித்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த கண்ணுக்கு மட்டும் ரூஹ் கொடுத்திருந்தானா, கண்ணுக்கும் கல்புக்கும் ரூஹ் கொடுத்திருந்தான். அந்த மூலமாக மரணித்த அந்த நிலையிலேயே அந்த கழுதைகள் செத்து போறதையெல்லாம் அவங்க பார்க்கிறாங்க. அதையெல்லாம் நினைவுக்கு அல்லாஹ் கொண்டு வர்றான். இப்ப மறந்து போய் இருக்கிறது நினைவுக்கு கொண்டு வருகிறான். அதெல்லாம் அவர்களுடைய நினைவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்டு விட்டு கால பல் லபிஸ்த மிஅத ஆமின் ஃபன்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்ன. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உணவை பாருங்க. அவங்க உணவு வச்சுக்கிறாங்க, பழங்கள் வேற உணவுகளும் இருக்கு, ஜூஸ் இருக்கு, அதை பாருங்க. லம் யதசன்ன, அது கெட்டு போவே இல்லை. ஒன்துர் இலா ஹிமாரிகா, உங்களுடைய கழுதையை பாருங்க, நீங்க ஏறி வந்த கழுதையை பாருங்க, அது என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. ஒலி நஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், அதை மக்களுக்கு அத்தாட்சியாக என்னுடைய ஆற்றலை என்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக நான் இதையெல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க. ஒன்துர் இலல் இலாமி கைஃப நுன்ஷிஸுஹா சும்ம நக்ஸுஹா லஹ்மா. அல்லாஹ் சொல்றான், அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்யறோம்? ஒன்றாக அணிவித்து அது பழைய முறையில் அந்த கழுதையா நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றான். ஃபலம்மா தபய்யன லஹு கால அலம அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ அவங்க சொன்னாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாம், ஆமா ரப்பே, நீ மிக்க வலிமையானவன், வல்லமையானவன், நீ எப்படி உயிராக்குகிறாய் என்பதை எல்லாம் நான் இப்போது விளங்கி கொண்டேன் என்று அவங்க சொல்றாங்க. சரி, இனிமேதான் பெரிய கதையே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கிளைமாக்ஸை பாருங்க. இப்போ அவங்க 100 வருஷம், அவங்க வரும் பொழுது 40 வயசு அவங்களுக்கு. இந்த பயணித்து வந்தாங்களா இல்லையா? அப்ப 40 வயசு. இப்ப 100 வருஷம் மூத்தாயிட்டாங்க. எழுப்பும் போது எப்படி எழுப்புறான்? எப்படி மரணித்தார்களோ அப்படியே எழுப்புறான். 40 வயசுலேயே எழுப்புறான், 40 வயதிலேயே எழுப்புகிறான். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அந்த உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு, பசி இருக்குது, சாப்பிட்டுட்டு அந்த கழுதையின் மீது ஏறி தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க, ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போனா அங்க எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. வருஷம் எத்தனை? 100 வருஷம் கழிச்சு போறாங்க.
தன்னுடைய வீடை தேடிக்கிட்டு, இப்ப எல்லாமே வித்தியாசமா இருக்கு, இருந்தாலும் தேடி பிடிச்சு போயிட்டாங்க, வீட்டை போயிட்டாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டு வாசல்ல ஒரு கிழவி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கிழவி யாரும் இல்ல, அவர்களுடைய உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு அந்த வீட்டுல அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண். அது இவங்க அந்த வீட்டை விட்டு போகும்போது அந்த பெண்ணுக்கு 20 வயசு. இப்ப எத்தனை வயசு? 120 வயசு. 120 வயசுக்கு அம்மா கிளவி உட்கார்ந்து இருக்கிறா. கண்ணு தெரியல, நடக்க முடியல. இவங்க உணர்ந்துகிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டு கேட்ட போது அந்த கிழவிட்ட கேட்கிறாங்க, இது உசைருடைய வீடு தானேன்னு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இவ்வளவு காலம் 100 வருஷம் ஆச்சு உசைர் போய், நல்ல பிள்ளை, சீதேவியான மனுஷன், எல்லாரும் அவரை மறந்துட்டாங்க, யாருமே அதை பத்தி கேட்கலையே, 100 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கேட்கறீங்களே, நீங்க யாருன்னு கேட்கிற அந்த பொம்பளை. 100 வருஷத்துல 100 வருஷமாச்சு எல்லாரும் அவர். இப்போ நம்ம தாய் இருந்திருப்பாங்க, தந்தை இருந்திருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஏதாவது அந்த நினைவு கூறணுங்கிறதுக்கான 1 வருஷத்துல குரானை ஓதுறோம், இவ்வளவுதானே நடக்கும். கொஞ்சம் காலம் போயிடுச்சு, நாம மூத்தாயிட்டோம்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் அதை நினைத்து பார்ப்பார்களா? நம்முடைய தந்தையை நினைத்து பார்ப்பார்களா? பெரும்பாலும் இருக்காது, முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. அந்த பெண் நன்றி உள்ள பெண். அவ கேட்கிறா, சுபஹானல்லாஹ், 100 வருஷத்துல பிறகு உசைரை பத்தி நீங்க கேட்கிறீங்களே, ஒரு அருமையான மனிதன் அல்லவா அவரு, எல்லாரும் மறந்து போயிட்டாங்களே, நீங்க கேட்கிறீங்களே, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் தான் உசைரு. உசைரா? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? உங்க சத்தமே இளம் சின்ன வயசு மாதிரி கேட்குது. அவருக்கு இப்படி இருந்தா 140 வயசு ஆயிருக்கும், நீங்க என்ன இப்படி எல்லாம் கேட்குறீங்க? அதெல்லாம் முடியாது, நீங்களாம் இல்லம்மா, நான் தான் உசைர், இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவளும், நீ சின்ன வயசுல இப்படி எல்லாம் இருந்தா, 20 வயசு உனக்கு இருந்தது நான் போகும்போது அப்படின்னு அடையாளம், நீ சொல்ற அடையாளம்லாம் சரிதான், ஆனா நான் எப்படி நம்புறது? நம்பிதான் ஆகணும். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. உசைர் இருந்தாரே, அவர் முஸ்தஜாபு தாவா, எனக்கு நன்றாக தெரியும். அவர் கேட்ட துவாவைலாம் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அவர் சின்ன வயசுலயே துவா கேட்டா அங்கீகரிப்பான். இப்ப எனக்கு நடக்க முடியல, எனக்கு பார்வை இல்லை, எனக்கு பார்வை கிடைக்கணும், நடக்கணும், நீங்க துவா செய்யுங்க பார்க்கலாம், நான் நம்புறேன். அல்லாஹும்மா, கையை வைத்துட்டாங்க, யா அல்லாஹ் இவளுக்கு பார்வை கூட நடக்க வைந்தாங்க. அந்த நிமிஷத்துலயே அந்த பெண்ணுக்கு பார்த்துட்டா கண் தெரியுது. ஆனா எப்போ அவளுக்கு தெரியுது? 40-100 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்காரு. வீட்டை விட்டு போகும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு போன, கையை கொடுத்து எழுப்புனாங்க, எலும்புமா அப்படின்னா எழுப்பிட்டாங்க, நடந்து வா. இப்ப எங்க என்னுடைய பிள்ளைகள்லாம் எங்க? அந்த அந்தியத் ஒரு சங்கம் மாதிரி இருக்குது, அங்கதான் எல்லாரும் உட்கார்ந்து, அந்த பழைய இடம் அங்கதான் இருக்கிறாங்க, வாங்கன்னு அழைச்சிட்டு போகப்படுது. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, உசைர் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை விட்டு போகும்போது 40 வயசுன்னு சொன்னோம், கல்யாணம் முடிஞ்சு புள்ள 12 வயசுல ஒரு மகன் இருந்தான். 12 வயசுல மகன் இருக்கிறான். இப்ப மகனுக்கு என்ன வயசு? 112 வயசு. அத்தாக்கு எத்தனை வயசு? 40 வயசு. இது ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹ்வினுடைய குதிரத்து இல்லையா? அத்தாவுக்கு 40 வயசு, அவர் பெற்ற பிள்ளைக்கு 112 வயசு. இதை விட பெரிய வேடிக்கை இருக்குது. அங்க போனா ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த கிழவி நடந்து வர்றதை பார்த்த உடனே, எப்படி நீ நடந்து வர்றா, உனக்கு எப்படி பார்வை கிடைக்குது? எல்லாம் இவரால தான். இவர் யாரு? இவர் தான் உசைர், உங்க அத்தா. அத்தாவா? என் பேரப்புள்ள மாதிரி இருக்கிறாரு, அத்தாங்கிற நீ, என்னாச்சு உனக்கு? இவர் உசைர், இவருடைய துவாவினால், அவர் முஸ்தஜாபு துவாங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, அவருடைய துவாவினால் எனக்கு அல்லாஹு தாலா இந்த ஷிஃபாவை தந்தான். நான் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு அல்லாஹு தாலா பார்வையை தந்தான், நடக்கும் சக்தியை தந்தான், நான் புரிந்து கொண்டேன், அவங்க தான் உசைர்னு சொல்லி அவங்க இந்த மாதிரிலாம் கதை சொல்றாங்க. கூட நிறைய பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டா பேர பிள்ளைகள். அந்த பேர பிள்ளைகளுக்கு வயசு என்ன தெரியுமா? 80 வயசு, 85 வயசு. யாரு? 40 வயசு உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 112 வயசு மகனும், 80-85 வயசு 75 வயசு பேர பிள்ளைகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் ஷேக்குகளா இருக்கிறாங்க, பெரிய வயசாளிகளா இருக்கிறாங்க. இவங்க மாத்திரம் எங்க இருக்கிறாங்க? எப்படி நம்புறது? அப்போ மகனார் சொன்னாங்க, நீங்க என்னுடைய தந்தைன்னா ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்வேன். இந்த ஊரை அழிச்சது கொண்டது எல்லாம் பக்த் நஸ்ர், ஆமா. ஆனா அவன் தௌராத் வேதத்திலாம் அழிச்சுட்டான்.
இன்னைக்கு மாதிரி குரானை கட்ட கட்ட கட்டன்னு பிரிண்ட் பண்ற முடியாது இல்ல, எல்லாம் எழுதி தானே செய்யணும். எழுதி 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 தான் வைக்கணும். எத்தனை எழுத முடியும்? அந்த காலத்துல அவ்வளவு வசதிகள் இருந்ததா? இல்லை. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, ஒரு ஊருக்கு 1-2 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தௌராத்தை ஒரு இடத்துல அவங்க மறைச்சு வச்சாங்க. யாரு? உசைர் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா, அத்தா. அது உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அந்த தௌராத் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு மகனார் இப்ப கேட்கிறாரு. இந்த இடத்துல இருக்குதுன்னு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல தோண்டி பார்க்கறாங்க. அந்த இடத்துல தௌராத் இருக்கு. பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனா அதுல நிறைய தாள்கள் எல்லாம், அந்த பேப்பர்ஸ் ஓலை தானே, அதெல்லாம் அரிச்சிருச்சு. மணல் நிறைய அரிச்சு போயிருக்கு. எழுத்துக்கள் சரியாக தெரியல, சில பகுதிகள் தெரியல. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில அப்போ அவங்க சொன்னாங்க, தௌராத்து வேதத்தை மனப்பாடம் செய்தவர்களை நீங்களும் ஒரு ஆள் தானே? ஆமா. இப்ப அதை ஓதி காட்டுங்க பார்ப்போம், சரிப்படுத்துங்க. அந்த இடத்துல ஸ்பாட்லயே ஓதி தௌராத்து வேதத்தை என்ன செஞ்சாங்க? ஒழுங்குபடுத்தினாங்க. மீண்டும் தௌராத்து வேதம் உருவானது. இப்ப அல்லாஹ்வுடைய குதிரத்து இது. அதற்கு பிறகு எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்க. ஆமா, நீங்க எங்க அத்தா தான், எங்க தாத்தா தான் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா வயசு 40 வயசு, யங்கா இருக்காரு, ஜிலு ஜிலுன்னு இருக்கிறாங்க. மகனுக்கு 112 வயசு, பேரன் பேத்திகளுக்கெல்லாம் 80 வயசை கடந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அவ் கல்லதி மர் அலா கரியத்தின், இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்றான். தஃசீர்ல நீண்ட நெடிய விளக்கங்களை பேசுகிறார்கள். இங்கிருந்து இந்த செய்தியின் வழியாக ஒரு செய்தி தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் முழுமையாக நம்ம பேசல, அதனுடைய குறிப்பை சொல்லி இருக்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும் என்றால், அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன். அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை என்பதை அளவிட முடியாது. நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். என்ன நீங்க நம்புங்க, நான் உங்களுக்கு தர்றேங்கிறான். அதுவும் இந்த மாதம் இருக்கிறதே அற்புதமான மாதம். இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அற்புதமாக இருக்குமேயானால் அல்லாஹ்வுக்கு அது பிரியமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை என்ன செய்யறான்? கபூல் செய்கிறான். இந்த மாதத்தில் நம்மை கபூல் செய்து விட்டால் அதுக்கு பிறகு நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆகிரத்துல நமக்கு வெற்றி தான். எனவே நம்முடைய பயணம் என்பது அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும், ரப்பை நோக்கி இருக்கணும். அல்லாஹ்வோட பேசணும். அல்லாஹ்வோட பேசுறதுனா துஆ தான். அல்லாஹ்வோட பேசுங்க. பேசுவதற்கான சரியான ஒரு காலம் இது. அல்லாஹ் நான் இறங்கி வருகிறேன் முதல் வானத்திற்கு என்கிறான். அப்ப நம்ம வீட்டுக்கு வர்றேங்கிறான். நம்ம வீட்டுக்கு அவன் வரான். அவன் வீட்டுக்கு நம்ம போறோமோ இல்லையோ, ஆனா அவன் நம்ம வீட்டுக்கு வர்றேங்கிறான். நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்பா, நீ என்னோட பேசுங்கிறான். நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், அவன் வாசல்ல கதவை தட்டிட்டு நிற்கிறான். எப்படி இருக்குது? இந்த ரமலான் மாதத்தில் அவ்வளவு பெரிய அன்பளிப்பை, பரிசை, சிறப்பை, உயர்வை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தருகிறான். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, இத்தகைய ஒரு சிறப்பும் ஆற்றலும் வல்லமையும் மிக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய அருளை ஒரு மனிதன் அவனுடைய ஆற்றலை விளங்கும் பொழுது அந்த தொழுகைக்கும் அந்த வணக்கத்திற்கும் தனித்தன்மை வாய்ந்து விடுகிறது. தெரிந்து வணங்குறதுக்கும் தெரியாம வணங்குறதுக்கு இடையில வித்தியாசம் இருக்குல்ல. அல்லாஹ்வை நீங்க விளங்கி 2 ரக்காத்து தொழுது என்பது அல்லாஹ்வை விளங்காமல் 1000 ரக்காத்து தொழுவதை விட சிறந்தது. இந்த 2 ரக்காத்து இங்கே அள்ளிட்டு போயிடும். எனவே இதை உங்களுடைய கவனத்திலே வைத்து இந்த குர்ஆன் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை, அதனுடைய போதனைகளை, அவனுடைய ஆற்றலை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது. அதிலே முடிந்தவரை இது போன்ற தகவல்களை நாம் பேசுவோம். நாளைக்கு சூரத்து நிசா பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. முக்கியமான தகவல்களை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். அருமையானவர்களே, இந்த உரையின் வழியாக நம்முடைய இதயம் அல்லாஹ்வை நோக்கி பயணித்து அவனை நெருங்க வேண்டும். அதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அருள்பாலிப்பானாக. இந்த மஹல்லாவில் சிறப்பையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருவாழ்ப்பானாக. இந்த மஸ்ஜிதிலே அவனுடைய கருணையை மழையென பொழிவானாக. இங்கே வரக்கூடியவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.